ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் 3 வகையான வங்கி கணக்குகள் 1/1/2025 முதல் இயங்காது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது நாடு முழுவதும் 3 வகையான வங்கி கணக்குகள் 1/1/2025 முதல் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஸோ இதில் நம்ம நாட்டில் வங்கி கணக்கு இல்லாத மக்களே பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அதே நேரத்தில் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நுகர்வோர் சரியாக பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு புகாரும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் 1/1/2025 முதல் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் அந்த பயன்படுத்தாத கணக்குகளை 3 வகையாக பிரித்து மூடப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக எந்த பரிவர்த்தனைகளும் செய்யாத கணக்குகள் மூடப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த கணக்குகளே பெரும்பான்மையான சைபர் கிரைம் குற்றங்களுக்கு பயன்படுவது இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போது 2 அல்லது அதற்கு மேற்பட்டு எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லாத வங்கி கணக்குகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 12 மாதங்கள் எந்த வகை பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகள் செயலற்ற கணக்குகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் 12 மாதம் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த கணக்கும் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை நீங்கள் திரும்பவும் ஆக்டிவேட் பண்ணணும், செயல்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கணக்குகளை நீங்கள் எந்த வங்கியில் வச்சுருக்கீங்களோ அந்த சம்மந்தப்பட்ட வங்கி கிளையை நேரடியாக அணுகுமாறு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மூணாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. அதாவது ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளும் இனி முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த 3 வகையான வங்கி கணக்குகளை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர விரும்பும் வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கி கிளையை அணுகி விவரம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.